உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், மக்களின் அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என பல்வேறு தகவல்களை வெளியிட்டு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் விஜய் அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இது விஜய் கட்சி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு உற்சாகமான செய்தி. இன்னைக்கு பந்தக்கால் நட்டிருக்கோம், நம்ம மாநாடு சிறப்பா நடக்கும். நம்ம யாரு அப்படின்றத இந்த மக்களுக்கு காட்டணும், நம்மளோட லட்சியம் என்பது மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. நல்ல ஒரு கடிதம், நல்ல ஒரு மக்களுக்கு பார்க்கும்போது நல்லா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ஆனா நுனி அரசியல்னு பார்க்கும்பொழுது இந்த நொடிவெறியிலும் இன்னும் தீவிர அரசியலுக்கு விஜய் வரவில்லை என்பது என்னோட புரிதல். ஏன் அப்படி இந்த தீவிர அரசியலுக்கு விஜய் வரல அப்படின்னா, விஜய் ஒரு மாதிரி மெல்லிய போக்கான ஒரு நடைமுறை எடுத்திருக்காரு. அந்த மெல்லிய போக்கு தான் இந்த அறிக்கையிலுமே தென்பட்டு இருக்கு. இது எல்லாமே என்னன்னா, ஒரு ஆசிரியர் மாணவர்கள் நல்லா வரணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு கடிதம். மாநாடு நம்ம மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும், இதனால நம்ம யாருன்றது வெளியில சொல்லணும் அப்படின்றதுலாம் இருக்கு. மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும். மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அப்போ அதுல எதனா 1-2 கூட இதெல்லாம் சொல்லிட்டு கூட அவர் பேசியிருக்கலாம். பட் ஓகே, விஜயோட அந்த நேச்சரை வைத்து பார்க்கும்பொழுது இது அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஒன்றுதான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு அரசியலுக்கு வந்து கொண்டிருக்கிறார் விஜய், அது புரிஞ்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, நவம்பர் மாசம் அக்டோபர் மாசம்ன்றது மழைக்காலம். மழைக்காலத்துல தீபாவளி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு ஒரு மாநாடை வச்சிருக்கிறாங்க. இவங்க எதை பிளான் பண்ணி பண்றாங்களா இல்ல யாரை கேட்டு செய்யறாங்கன்னு ஒன்றும் புரியல. பட் ஆனா அந்த போகிற போக்கு என்பது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆமை வேகத்துலதான் இவங்க போயிட்டு இருக்காங்கன்றது என்னோட புரிதல். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.